மச்சி, நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிற பதிவுக்கு லைக்ஸ் மல்லம். என்ன சேஸா? பெரிய வெள்ளைக்கார வென்று சேஸ் எல்லாம் குடிக்க மாட்டார். குர்ரா. மச்சான், வருஷம் ஃபுல்லாக குடும்பத்துக்காக உழைக்கிற நமக்கு இருக்கிற ஒரே ஆற்றல் மருந்து இந்த சரக்கு தான். தோ இவனாவது ஓசியில் வாங்கி கொடுத்தா பீராவது குடிக்கிறான். ஆனால் நீ மட்டும் எப்படா ஒரு சொட்டு சாராயம் கூட குடிக்காம இவ்வளோ நிம்மதியாக இருக்க? மச்சி, உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் சரக்கெல்லாம் போதை. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எங்கள் போதையே வேறடா. அப்படி என்னடா போதை? உலகத்தில் இல்லாத போதை? மச்சி, என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து ரசிக்கிற அந்த போதை இருக்கே, அந்த போதைக்கிட்டலாம் அந்த போதை ஒன்றுமே இல்லைடா. நான் கூட தான் என் பொண்டாட்டி ஆசைப்படுறத கடை வாங்கியாவது செய்கிறேன். வேணுங்கிறத செய்யும் போது மட்டும் மகாலட்சுமி மாதிரி பல்ல காட்டுறா. அதே கடைக்காரன் விட்டு அண்ணன்ட்டா காட்டியர் மாதிரி பல்ல காட்டி பயமுத்துறாடா. ஆனால் நான் கடை வாங்குறதே அவள் சந்தோஷத்தான்றத புரிஞ்சுக்கிட்டே இல்லை மச்சி. அதுவும் சண்டை வரும்போது என்ன பண்ணி கீச்சிட்டே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாரு. அப்போ தான்டா எதுக்குடா நம்ம சந்தோஷம்லாம் விட்டுட்டு இந்த கழுதுங்களுக்கு செய்யணும்னு தோணும். டேய், வீட்டுக்கு தேவையான செய்யணும் தான், அதுக்காக கடன் வாங்கிலாம் செய்யக்கூடாது. நம்ம சம்பளத்தை நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சந்தோஷமாக வச்சுருந்தாலே போதும். என்னடா அவன் பைத்திய மாதிரி பேசினுக்கிறான்? இன்றைக்கி நாட்டில் வைக்கிற விலைவாசிக்கு கடை வாங்காமல் ஒரு பேனா பென்சில் கூட வாங்க முடியாது. இதில் இவர் சம்பளத்தை மட்டும் வச்சு குடும்பத்தை நொட்டிட்டு வரான் போடாங். ஆமாம் ஆமாம், விற்கிற விலைவாசிக்கு பேனா பென்சில் வாங்க கூட காசு இருக்காது. ஆனால் டெய்லி சாராயம் குடிக்க மட்டும் காசு இருக்கும் இல்லைடா? நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுறது இது ஒன்றுத்துக்கு தான். அது உனக்கு பொறுக்கலையா? டேய், ஆரம்பத்தில் உன் சம்பளத்தில் நீ குடிப்ப. நாளுக்கு நாள் குடிப்பழக்கம் அதிகமாகி உன்கிட்ட காசு இல்லைன்னாலும் கூட இவன்கிட்ட பிச்சை எடுத்தாவது குடிக்கணும்னு தோணும். உன்னை மாதிரி ஆளுங்க டெய்லி 100 கொடு 200 கொடு 500 கொடுன்னு எனக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் அன்றைக்கே இந்த குடியை விட்டுருவான்டா இந்த ஏசி மணிகண்டேன். குடியை நீ விட்டுருவ, ஆனால் குடி ஒன்றை விடாது. ஏய், நான் அவங்க கூட சென்ட்டியா? ஒழுங்கா நான் வாங்கி கொடுத்த ஓச்சி பேர் குஷ்டு அமைக்கின்னு உட்காரா. ஒரு பீரை வாங்கி கொடுத்துட்டு ஓராந்திரம் சொல்லி காட்டுவியா? இந்த அவன் பீர் மயிறு எந்திரிச்சு கிளம்புடா, ரூம் விட்டு போடா. முதல்ல குர்ரா மாதிரி நான் கிளம்புறேன். ஒரு மடை குடிச்சாண்டா, ரோசக்கார மாதிரி எனக்கு எதுக்குடா ஒரு மடை வாய் வச்சு குடிச்சா? நீ எச்சே துப்பினாலும் நான் குடிப்பேன்டா. குர்ரா ஒரு மடை குடிச்சாண்டா. என்னதான் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. எப்போ பாரு வேலை வேலைன்னு வேலை விஷயமாவே அலைஞ்சிட்டு இருக்கான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தான், இப்போ குழந்தைய மட்டும்தான் கொஞ்சறான், என்னை கண்டுக்க கூட மாட்டேன்றான். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாமா? எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவோம். குடும்பம் நடத்தி சோத்துக்கு என்ன போடி. இதோ பார், என்னாலாம் முதுகு வளைச்சி வேலை செய்ய முடியாது. அவன் தான் உனக்கு சாப்பாட்டிலேருந்து துணிமணி வரைக்கும் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறான்ல. அவன் கூடயே குடும்பம் நடத்து. உனக்கு எப்பெல்லாம் அன்பு தேவைப்படுதோ அப்போ மட்டும் எனக்கு ஒரு கால் பண்ணு. உன் மேலே வந்து அன்பை கொட்டுறேன். மற்றபடி இந்த மாதிரி விபரீத முடிவு மட்டும் ஒருபோது எடுக்காத, புரியுதா? எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது, அவனுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறதாவே இருக்குது. இதோ பார், அவன் ஒரு மாங்காய், அவனுக்கு தெரிய போகிறது கிடையாது. அப்படியே தெரிஞ்சாலும் தெரிஞ்ச அடுத்த செகண்டு அவன் கழுத்தறுத்து போட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, புரியுதா? தலைவரே. ஆமாம் தலைவரே, நாளைக்கு முயலனுக்கு கல்யாணம். நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுக்குறீங்க. சாயந்தரம் உங்கள் தலைமையில் தாலி எடுப்பு போராட்டம் நடக்குது.
ஆமாம் தலைவரே, கண்டிப்பாக வந்துடுறேன் தலைவரே. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். சரிங்க தலைவரே. செல்லக்குட்டி, எப்படா வந்தீங்க? ஏடா யூனிஃபார்ம் மாத்தாம டீ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பா மாற்றி விட்டுமா? என்னடி நம்ம வீட்டில் புதுசாக லைட்லாம் இருக்கு? அதுவாங்க, கேஸ் லைட்டர் காலியாச்சு. கேஸ் லைட்டர் வேலை செய்யல, அதான் இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். கேஸ் லைட்டர் வேலை செய்யல, இந்த லைட்டர் யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? தீப்பெட்டி வாங்குவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைங்க, சாப்பாடு அடுப்புல இருந்துச்சு, ஒரு பதட்டத்தில் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா பதட்டப்பட்ட போ. நீங்க என்ன சிபிஐ மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? போய் ஃப்ரெஷ்அப் ஆகுங்க, நான் போய் பால் பாக்கெட் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டா போ. வாடா செல்லக்குட்டி. அப்பா ட்ரெஸ் மாற்றி விட்டுமா? மாப்பிள்ள ஒரு நிமிஷம், அரிசி பைய மறந்துட்டீங்க பாருங்க. ஏன்டி லூசு, உன் அப்பா வீட்டுக்கு வரதே இதுக்கு தான், அதே மறந்து வருவியா? வாங்க. இந்தாம்மா, இந்தா பார்த்து கட்டிமா பிடிச்சிக்க. மாமா, என்ன யாழு, இந்த ஏரியா பக்கமே ஆளை காணோம். உங்கள் அப்பா கொடுக்குற ஓசி மளிகை சாமானை வாங்குறதுக்கு மட்டும் மாதம் வந்துடுறீங்க. நாங்களும் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். எங்களையும் அப்பப்போ பார்க்க வாங்க. காலப்போக்கில் மறந்துட போகிறீங்க. என்ன பண்ணுறது மாமா? குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. இவ்வளோ வேலையை வச்சுட்டு நான் எங்கே வர்றது? இதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. எனக்கும் வரணும்னு தான் ஆசை. ஆமாம், பசங்கள்லாம் எங்கே? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க மாமா. எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குறீங்க? எம்ஆர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அங்கே தான் சேர்த்து விட்டுருக்கோம் அவங்கள. ஃபீஸ்லாம் எவ்வளவு? பையனுக்கு 30,000, 2 பேர்த்துக்கு சேர்த்து வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டிகிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் என்னாச்சு? எங்கே பொண்ணு பார்க்குற இடத்துலாம் கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக கேட்குறாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு நான் எங்கே போகிறது? உன்னை கூட தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். உங்கள் அப்பந்தான் ஜாதி அது இதுன்னு சொல்லி உன்னை எனக்கு கட்டி தர மாட்டேன்ட்டாரு. யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் மாமா நடக்கும். நம்ம கையில் என்ன இருக்குது? உங்களுக்கு நல்ல பொண்ணாக அமையும், கவலைப்படாதீங்க. உங்கள் ஏரியாவிலையும் நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லு யாழோ. ஓகே மாமா. படிச்சிருக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது. வரதட்சணை கூட முன்ன பின்ன அவங்க பார்த்து சரிங்க செய்யணும். மாமா. இல்லாத வீட்டு குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே மாமா. ஜாதி மதம் முக்கியம் இல்லை. என்ன மாமா, சரியான கிறுக்கனா இருப்பான் போல. பேசிட்டு இருக்கும்போதே போகிறான். என்னடா பண்றது, பைத்தியக்காரனு பொண்ணை கொடுத்து படாத பாடுபடுறேன். பேசாமல் எனக்கே கட்டி கொடுத்துருக்கலாம். வாங்க போகலாம். இவெல்லாம் ஒரு ஆள். போடா முத. ஏண்டி முண்டை, யார் அவன்? மாமா மாமான் அப்படியே கொஞ்சம் கொலாவுற. அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரன் தானே? பக்கத்து வீட்டுக்காரன் தாண்டி. உங்கள் அம்மாவோட தம்பி இல்லைல்ல, உங்கள் அப்பாவோட தங்கச்சிமா இல்லைல்ல? ஏன் சொந்தக்காரங்களை தான் மாமான்னு கூப்பிடணுமா? நான் அவரை சின்ன வயசுலேருந்து மாமான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். மாமாவை மாமான்னு கூப்பிடாம சித்தப்பா நான் கூப்பிட முடியும்? ஓஹோ, கதை அப்படி போகுது. 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா ஹோட்டல் லாட்ஜ்னு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க போல. அதான் விட்டு கொடுக்காம பேசுகிற. சரி, கருவை எந்த ஹாஸ்பிட்டலில் கலைச்ச? யோ, அசிங்கமா பேசாதியா. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஊர் மேயிற மாதிரி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஊர் மேயில. நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவ. இதோ பார், நான் ஒரு ஆம்பளை, 1000 பொம்பளைகிட்ட போவேன் வருவேன். ஆனால் நீ ஒரு பொம்பளை. புருஷனே கதின்னு கிடக்கணும், அவதாண்டி உண்மையான பத்தினி. அதை கூட படுக்கிற ஆளுகள்ல அவள்கிட்ட சொல்லு, புருஷனுக்கு உண்மையா இருக்க சொல்லி. நான் கரெக்டா தான் இருக்கேன். பத்தா எகுத்தகுத்தாடி பேசுற. அம்மா, ஏன்டா இப்படி பொம்பளை பிள்ளைய போட்டு அடிக்கிற? உனக்கு அறிவு இல்ல? போடா வெளியே, அங்கிட்டு முதல்ல வெளியே போடா நீ. ஏமா, அவனே ஒரு இருக்கேன், அவங்ககிட்ட போய் பதில் பேசின்னு இருக்கலாமா? எவ்வளவு ரத்தம் வரும் பாரு. வாமா, ஆஸ்பத்திரிக்கு போலாம்.
இந்தாடா டீ. டேய் டேய் ஆ இந்தாடா டீ. ம் ஏன்டா வந்ததுலேருந்து ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரியே இருக்க? எதுவும் கடன் பிரச்சனையா? என்ன வர அவசரமாக சொன்ன? சொல்கிறா, அரேஞ்ச் பண்ணி தரேன். அதெல்லாம் இல்லைடா மச்சி, உங்கள் ஒய்ஃபுக்கு யாராவது ரிலேஷன் இருக்காங்க? ரிலேஷனா? அதான்டா அண்ணன் தம்பி சித்தப்பா மையன் பெரியப்பா மையன் அப்படி. டேய் நாங்களே ஓடி வந்தானே கல்யாணம் பண்ணோம், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறம் எப்படி ரிலேஷன் இருப்பாங்க? என் வீட்லேயும் டச் இல்லை, அவங்க வீட்லேயும் டச் இல்லை. இல்லைடா நீ கமலா தேட்டரில் உன் ஒய்ஃபை வேற ஒருத்தவங்க கூட பார்த்தேன்டா. டேய் அவள் பக்கத்து தெரு போனால் கூட கூகுள் மேப் போட்டு தான் வீட்டுக்கே வருவா. அவளை போய் யார் கூடயும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க? நீ வேற யாராவது பார்த்து பொண்டாட்டி நினச்சிருப்ப. இந்த உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதில் ஒரு ஆளை பார்த்து பொண்டாட்டி நினச்சிருப்ப. டீயா இருப்பது, டீயை குடுறா. ஏண்டி ம் என் ஃப்ரெண்டு மணி இருக்கான்ல, அவன் இன்னைக்கு உன்னை கமலா தேட்டரில் பார்த்தேன்னு சொன்னானே, உண்மையா? தேட்டர் இல்லையா? நான் காலையிலேருந்து வெளியே கூட போகல. அந்த கமலா தேட்டர் எங்கே இருக்குன்னே தெரியாது. உங்கள் ஃப்ரெண்டு என்ன லூஸா? ஆமாண்டி, அவன் லூஸு தான். வேற யாரை பார்த்து உன்னை பார்த்து சொன்னால அவன் லூஸு தான். சரி அது இருக்கட்டும். இந்த இஞ்சி, அதிமதுரம், சுக்கு, ஏலக்காய், திப்பிலி போன்ற 5 வகையான மூலிகை கொண்ட 3 லோட்டஸ் டீ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு வா, சரியா? ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சொல்லு டார்லிங். லூஸு, நான் தான் தேட்டருக்கு படம் பார்க்க வரமாட்டேன்னு சொன்னேன்ல. எவனோ பார்த்துட்டு வந்து என் புருஷன்ட்ட சொல்லிட்டான். என்ன சந்தேகப்பட்டானா? அப்படி ஒன்றும் தெரியல. சரி விடு, அப்படியே அவன் கண்ணால் பார்த்தாலும் நம்ப மாட்டான். ஏன்னா ஒரு மாங்காய். எதனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத, தைரியமா இரு, ஓகேவா? ஓகே, உன்னை நம்பி தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையோடய அவங்களோட குடும்பம் நடத்து. ஓகே பாய். ஆனா போடலாமா? வாங்க, இப்படி இந்த பக்கம் எழுதலாமா? இப்படி வச்சு அப்படி எழுதக்கூடாதுப்பா. இதுதான் ஆனா ஆவண்ணா, சரியா? இப்போ ஈனா போடலாமா? ஈ. இதுதான் ஈனா. அப்புறம் வந்து போடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆனா இப்படி போடுங்க. இல்லைங்க, ஆவண்ணா எழுதுறா. பிள்ளைக்கு இருக்கக்கூடாது, அப்பா சொல்கிற மாதிரி எழுதணும். அப்போ தான் வந்து ஸ்கூலில் அடிக்க மாட்டாங்க, சரியா? எழுதுங்க. சரி சரி, எழுது. சரிடா. இது மேலே எழுதுங்க அவங்க. சரி, எழுது. சூப்பர். ஆமாம், சுரேஷுக்கு உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? அவன் ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு ஆம்பளைங்க வேலை விஷயமா ஃபோன் பண்ணால் கூட சந்தேகப்படுவான். எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனால் கூட அவனையே பார்க்குற இவனையே பார்க்குறேன்னு சொல்லி சண்டை போடுவான். சரி, என்ன ஏன் உனக்கு பிடிச்சிச்சு? நீங்கள் பார்க்குறக்கு அவனை மாதிரியே இருக்கனால தான் பிடிச்சிருக்கு. ஏங்க அங்கே பாருங்களேன், ஒரு அரிசியில் 2 பேர் எழுதுறாங்களாம். நம்ம 2 பேர்த்தோட பேர் எழுதிக்கலாமா? ஏங்க என்னாச்சு?
என்னாச்சு? ம், லைட்டாக தலைவலிக்குது. காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? ஏங்க, ம் காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? ம் எந்திரியா, எந்திரி. யார் அவன்? யார் அவன்? சீ கையடுற நாயே, யாரடா கேட்குற? நேற்று ஒருத்தன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தியே, அவன் யாரு? அவன் என் இன்ஸ்டா ஃப்ரெண்டுடா. இன்ஸ்டா ஃப்ரெண்டு தானே? இன்ஸ்டா ஃப்ரெண்டுனா இன்ஸ்டாவோட இருக்கணும், ஊரெல்லாம் சுற்றக்கூடாது. உன்ன மாதிரி தான் எல்லாரும் ஊர் சுற்றிட்டு இருக்காங்களா? உனக்கு டெய்லி ஒருத்தன் கேட்குது. நான் டெய்லி ஒருத்தனோட சுற்றுவேன், மாசத்துல ஒருத்தனோட சுற்றுவேன். அதை கேட்க நீ யாருடா? என்னமோ தாலி கட்டின புருஷன் மாதிரி கேட்குற. நீயே எனக்கு இன்னொருத்தன் தான். நான் உனக்கு இன்னொருத்தனா? நான் உனக்கு இன்னொருத்தன் ஆயிட்டல்ல? நான் உனக்கு இன்னொருத்தன் ஆயிட்டல்ல? ஒத்தா, நான் உனக்கு இன்னொருத்தன் ஆயிட்டல்ல? இன்னொருத்தன் ஆயிட்டல்ல? யோ வீரமணி, என்னையா ஒரு கொலை பண்ணிட்டு வந்து இப்படி வெக்ஸாகி படுத்து கிடக்குற? நாங்கள்லாம் ஊருக்குள்ளே எவ்வளோ கொலை பண்ணியிருக்கோம் தெரியுமா? ஆ, இது என்னோட கோட்டை. இங்கெல்லாம் ஒரு ஈக்காக்கா கூட வர முடியாது. இந்த போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் உன் மயிரை கூட பிடுங்க முடியாது. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். யோ வீரமணி, என்னையா உண்மையிலே கொலை பண்ணிட்டியா? என்னையா போலீஸ் வந்திருக்கு? உன் கட்டிங்கே வேணாம், ஆளை விட்றா சாமி. அத்தாடி, இவங்க கூட சேர்ந்து நம்மள மாட்ட தெரிஞ்சோம். சார், அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். எல்லாம் எனக்கு தெரியும்டா, நடரா. சார், நீங்கள் கோர்ட்டு கூட்டி போங்க, நான் ஜட்ஜுக்கிட்ட பேசிக்கிறேன். நான் கூப்பிட்டு போகிறேன், வா. சார், ஓசியில் சரக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னா சார், அதனால தான் சார் வந்தேன். சார் 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 நான் தான் அப்பயே சொன்னேனடா, அவளை கமலா தட்டில் ஒருத்தன் கூட பார்த்தேன் அப்படின்னு. அப்பயே கூப்பிட்டு கண்டிச்சிருந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. இப்போ பாரு, அவள் போய் சேர்ந்துட்டா, நீ உன் பொண்ணு அனாதையாட்டிங்க. பொம்பளை பிள்ளை வேற, எப்படி வளர்க்க போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா வர சொல்கிறேன், ஒரு 3 மாதம் இருக்கட்டும்,
அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக கூப்பிடு. நான் குழந்தைய பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். சொல்லு டாலிங். ஏ லூசு, நான் தான் தேட்டருக்கு படம் பார்க்க வரமாட்டேன்னு சொன்னேன்ல. எவனோ பார்த்துட்டு வந்து என் புருஷன் சொல்லிட்டான். என்ன சந்தேகப்பட்டானா? அப்படி ஒன்றும் தெரியல. சரி விடு, இப்படியே அவன் கண்ணால் பார்த்தாலும் நம்ப மாட்டான். ஏன்னா ஒரு மாங்கா. எதனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீயும் பயப்படாத, தைரியமாக இரு, ஓகேவா? ஓகே, உன்னை நம்பி தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையோடய அவங்களோட குடும்பம் நடத்து. ஓகே, பாய். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என் பொண்டாட்டி யார் கூடயோ பழகிட்டு இருக்கா. இது எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். நான் வேணா அட்வைஸ் பண்ணட்டா? இதெல்லாம் தப்பு, வாழ்க்கை கெட்டுடுன்னு சொல்லி. புருஷனை விட்டுட்டு யார் கூடயோ பழகிட்டு இருக்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் அட்வைஸ் நல்லா கேட்டுக்கிடுவாங்க, ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. குசி கண்ட பூனை என்னைக்கு விட்டுச்சு? அதுக்கு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடலாமே, நீயும் சந்தோஷமா இருப்ப, அவளும் சந்தோஷமா இருப்பாள்ல. டைவர்ஸ் ஆனால் மட்டும் என் குழந்தையோட வாழ்க்கை சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு குழந்தை மேஜர் வரைக்கும் அம்மா கூட தான் வளரணும்னு சொல்லுது. அப்படி அவள் கூட என் குழந்தை வளர்ந்துச்சுன்னா ஒன்று அவளை மாதிரியே தப்பாக என் குழந்தைய வளர்த்துருவா, இல்லைன்னா அவளுக்கு தடையாக இருக்குன்னு என் குழந்தைய கொன்னாலும் கொன்னுருவா. அப்ப அதுக்கு என்னதான் வழி? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் உங்கள் எக்ஸ்பிரஷன்லாம் க்யூட்டாக இருந்துச்சுங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நீங்கள் ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாது? வாய்ப்பே இல்லை. நீங்களாம் சினிமாவில் நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஐயோ, நம்மளால முடியாது. நிஜமாக தாங்க சொல்கிறேன், உங்களுக்கு சீரியஸாகவே நல்லா நடிக்க வருதுங்க. ஆஹா ஆஹா, எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டார். ஏங்க அங்கே பாருங்களேன், ஒரு அரிசியில் 2 பேர் எழுதுறாங்களாம். நம்ம 2 பேர்த்தோட பேர் எழுதிக்கலாமா? வினோத், அவளை ரைட்டில் எப்படி பார்க்க வைங்க. ஓகே. ஏங்க அங்கே பாருங்கள், டாட்டூ ஷாப். டாட்டூ போடுவீங்களா? எனக்குலாம் வேண்டாம். வேறு இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போகிறீங்களா? வேண்டாம் வேண்டாம். என்னங்க நீங்கள் எதை கேட்டாலும் வேணான்றீங்க. சரி வாங்க, ஏதாவது சாப்பிட்லாம். என்னாச்சு? லைட்டாக தலைவலிக்குது. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஆமாம், அவள் தான் என்கிட்ட முதல்ல காதலை சொன்னான். நான் அவளை காதலிச்சதை விட என்ன அவள் காதலிச்சது அதிகம். ஒருவேளை என்னோட அன்பும் காதலும் குறைவாக இருந்திருக்கலாம், அதனால் அவள் வழி மாறி போயிருந்திருக்கலாம். நானும் மன்னிச்சு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்காக தான் அவளை கொல்ல வேண்டியதாக போச்சு. ஒருவேளை அவளை அவன் கொல்லாமல் விட்டுருந்தா அவளை அந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சுருப்பேன். என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். என் பொண்ணுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்.